ஏங்க அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலைங்க, அவங்க ஆப்பில் அப்ளை பண்ணலைங்க, அவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுங்கன்ற அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்திலேருந்து. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் தேதியிட்ட இந்த இது இந்த ஆப்பில் நீங்கள் இந்த மணி நேரத்தில் கொடுத்தீங்க, அதை நாங்கள் பரிசீலித்தோம். 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. அவங்க ஆப்பில் தான் அப்ளை பண்ணாங்க, 48 ஹவர்ஸுக்கு முன்னால் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பான தேர்தல் அலுவலர் இவ்வளவு மோசமாக இறங்கி தாவேகாவை பற்றி பொய் தகவலை பரப்புறாருன்னா இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? ஏன் தொடரணும்? மக்கள் என்ன நினைக்கணும்? இதைத்தான் நம்ம பேசணும். அந்த வேட்பாளர் பார்த்தீங்களா, அவன் பேண்ட் சரியா போடல, இந்த வேட்பாளர் பார்த்தீங்களா, இவன் இப்படி இருந்துட்டான், இதெல்லாம் சில்லற பேச்சுங்க. புதுசாக ஒரு ஆள் வரான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவன் தப்பு பண்ணானா தூக்கி போட்டுருவோம். 5 வருஷம் உட்காந்துருப்போம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு 60 வருஷம் காத்துட்டு இருக்கிறவங்க இவனுங்களெல்லாம் ஐயோ பெருச்சாலிங்க. 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்றாங்கல்ல டோக்கன்ல. எந்த ஊர்ல 8000 ரூபாய் நீங்க வாங்கலாம்? டும் வைத்து கொண்டும். ஆமா, உங்கள மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குறீங்களே எப்படி? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேர்தல் அலுவலர்னு போட்டிருக்காங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் வேற, ஆர்ஓ. அது ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க, ஏஆர்ஓ இருப்பாங்க அவங்க கீழே. ஆனா ஒரு மாவட்டம் சென்னைனா அந்த மாவட்ட பூரா இருக்க 16 தொகுதிக்கும் பொதுவான ஒரு தேர்தல் அலுவலர் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரி. அவர் யாரானா குமரகுருபரன் சொல்லி கார்பரேஷன் புகழ், சிஎம்டிஏ புகழ், சேகர் பாபுவின் உற்ற துணை. அவர் தான் இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. அவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 16 தொகுதி இருக்கு சென்னையில். வேற எந்த மாவட்டத்திலையும், கோயம்புத்தூரில் அதுக்கு அடுத்து 10 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எந்த மாவட்டத்திலையும் 16. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் இங்கே தான், துணை முதலமைச்சர் இங்கே தான், ஃபியூச்சர் முதலமைச்சர்ன்றவரும் இங்கே தான். புரியுதுங்களா? இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான கேந்திரமான ஒரு மாவட்டம், தலைநகரம். அப்போ இங்கே போடுற ஆள் எவ்வளோ ஒரு நியாயமான ஆளாக, நடுநிலையான ஆளாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறார் குமரகுருபரன், அந்த பர்மிஷன் இல்லைன்னதுக்கு, ஏங்க அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலைங்க, அவங்க ஆப்பில் அப்ளை பண்ணலைங்க, அவங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுங்கன்றாரு. டிவியில் நானே கேட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்திலேருந்து. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் தேதியிட்ட இந்த இது இந்த ஆப்பில் நீங்கள் இந்த மணி நேரத்தில் கொடுத்தீங்க, அதை நாங்கள் பரிசீலித்தோம். ஆனால் அந்த இடத்துல கார்பரேஷன் வேலை தொடங்கி இருக்கிறதால இப்போ அங்கே உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு வருது. இப்போ 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. அவங்க ஆப்பில் தான் அப்ளை பண்ணாங்க, 48 ஹவர்ஸுக்கு முன்னால் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அதாவது இந்த ஒரு உண்மையை பொய்யா பேசுகிறாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் தான் தேர்தலுக்கே அலுவலராம். விளங்குமா? நீங்கள் உண்மை இல்லைங்க சொல்லணும். பொதுவெளியில் உங்களுக்கு என்ன ஒன்றா, யார் மேலே ஒன்றா என்ன ஆசைகள் இருக்கலாம். சேகர் பாபு ஜெயிச்சு மீண்டும் மந்திரி ஆனா அப்போ தான் நமக்கு நல்லதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், மனசுக்குள்ளே நினச்சிங்க. ஆனால் யூ ஆர் நவ் எ பொலிட்டிக்கல், அதாவது எலெக்ஷன் அலுவலர், போல் அஃபிஷியல். இது ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்தில். அப்போ இங்கே நீங்கள் இந்த அளவுக்கு பயஸ்டாக பொய்யான செய்தியை சொல்கிறீங்க. அவங்க 48 மணி நேரத்தில் அப்ளை பண்ணலன்றீங்க, வெள்ளை பேப்பரில் கொடுத்தாங்க, அவங்க ஆப்பில் கொடுக்கலன்றீங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்றது அடுத்த நாளே வருது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்னவாங்க. அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பான தேர்தல் அலுவலர் இவ்வளவு மோசமாக இறங்கி தாவேகாவை பற்றி பொய் தகவலை பரப்புறாருன்னா இப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு. தாவேகாவை பற்றி சொல்றது எல்லாமே பொய் தான். இந்த தகவலை சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்காதீங்க. அப்போ இந்த தகவல் தவறுமே இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னேன், அவங்களுக்கு அனுபவம் கம்மி, அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், அவங்க இன்னும் டபுள் செக் பண்ணியிருக்கணும்,
மத்தவங்க எல்லாம் பண்றதை விட பல மடங்கு செக் வேட்பாளர் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப இதுன்னு சொல்லி அக்செப்ட் இப்ப பண்ணிக்கிறேன். நாம பேச வேண்டியது தேர்தலை பத்தி பேசுறோம். எவன் வேட்பாளர் எவனை பத்தி நமக்கு என்ன வேலை? இல்ல உங்க சார், அஜெண்டாவே உங்க அஜெண்டாவே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது பேருனா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க கல்யாண வீட்டுல வந்துட்டு எலெக்ஷனுக்குள்ள வருது தானே? இல்ல நீங்க அது வேறயா? இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? ஏன் தொடரணும்? ஏன் தொடரக்கூடாது? மக்கள் என்ன நினைக்கணும்? இதைத்தான் நம்ம பேசணும். இது அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு அந்த வேட்பாளர் பாத்தீங்களா, அவன் வந்து பேண்ட் சரியா போடல, இந்த வேட்பாளர் பாத்தீங்களா இவன் வந்துட்டு இப்படி இருந்துட்டான், இதெல்லாம் வந்து சில்லற பேச்சுங்க. நம்ம வந்து பொதுவா பேசணும். அப்படி வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா தொகுதியில இருக்கிற தொகுதியில 5 வேட்பாளர் 6 வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க யாரு அவங்க சரியா? நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ மோகன்றவர் அண்ணா நகர் எம்எல்ஏவா இருந்தாரு இல்லையா? அவங்க அப்பாவே எனக்கு தெரியும், கோதண்டபாணி நாயுடு எம்சியா இருந்தாரு. அப்பெல்லாம் அவருக்கு நான் ஓட்டு கேட்டிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது காங்கிரஸ்ல. அப்ப அவர் பையன் தான் இவர் மோகன். அவரு திமுகல இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல அண்ணா நகர்ல. ஆனா அவருடைய பையனுக்கு வில்லிவாக்கத்துல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகனா கொடுத்துருக்காங்க. தாவேக்கால ஆதவ அர்ஜுனா போட்டி போடுறாரு. மற்ற நாம் தமிழர்ல போடுறாங்க. அப்புறம் வேற ஏதோ கட்சி போடுறாங்க. 4-5 பேர் களத்துல இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சபரீசன் மனைவியோடு வந்து இங்க நிக்கிறாரு. ஜனங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்ல, என் நண்பருங்க, என் நண்பருக்காக நான் வந்திருக்கிறேங்க அப்படின்றார். தப்பு கிடையாது. யார் வேணா யாருக்காக வேணா பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா இந்த நண்பர் எப்படி நண்பரானார்னா, இவர் வந்து அந்த சபரீசன் மனைவி, அதாவது ஸ்டாலின் பொண்ணு செந்தாமரைக்கு பல கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறாரு. யாரு? இந்த கார்த்திக் மோகன். பல கம்பெனியில இவங்க சேர்ந்து டைரக்டரெல்லாம் இருக்காங்க. அதே போல் இந்த ஜி ஸ்கொயர் கம்பெனி இருக்குல்ல, அதுலேயும் இவருக்கு வந்து பங்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துங்க ஒரு வியாபார தொடர்பில் தான் அவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்காகத்தான் இவர் வந்துட்டார். யார் இதுவரையில் பேக்ரவுண்ட்லேயே இருந்து பின்னணியில் இல்லை சபரீசன் வந்துட்டாரு. அவரை எதிர்த்து தானே இவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ சபரீசன் வந்துட்டாரு. ரைட், வரட்டும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் த ரைட். அவர் வந்து நண்பனுக்காகன்னு வராரு. அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு, போறாரு, ரைட் வச்சுங்க. ஆனா அங்க இருக்க திமுக நிர்வாகிகள், அமைச்சர் சேகர் பாபு உள்பட அப்படியே இப்படி கை கட்டிட்டு பின்னால போறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சபரீசன் ஆட்சியில் எதுலையாவது இருக்காரா? பொறுப்புல இருக்காரா? திமுக கட்சியில எதுலையாவது பொறுப்புல இருக்கிறாரா? இல்லை. நீ வந்து ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட செயலாளர் திமுகல, ஒரு அமைச்சர். நீ எதுக்கு என் மருமகன் பின்னாலலாம்? அப்ப குடும்ப அரசியல் எவ்வளவு கொடூரமா வருது பாருங்க. எந்த பொறுப்புலையும் இருக்க வேணாம், நீ எந்த எந்த இதுலையும் இருக்க வேணாம். ஆனா நீ வந்து நீ தான் இங்க கட்சிய நீ வந்து மேனேஜ் பண்ணுவேன்னா. நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக சார்பா தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்றவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் மீடியால இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க 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 3 பேர் நான் சொல்றேன். 3 பேர் தான். யார் யாரு? ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி. அதாவது கருணாநிதியின் குடும்பத்தை சார்ந்த இந்த 3 பேரை தவிர வேற எவனும் திமுகல மாநில அளவுல அவன் அந்தந்த தொகுதியில பேசிக்க வேண்டியதுதான். இப்ப இது ஒரு குடும்ப அரசியலை கொண்டு வந்து இப்படி நகர்த்துறாங்களே. இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்துடுறாரு. மாப்பிள்ளைக்கு பின்னால எல்லா அமைச்சர்கள்ல இருந்து எல்லாம் சலாம் போடுறான். இந்த பக்கம் இந்த 3 பேர் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? இது திமுகல வந்து லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான், நிர்வாகிகள் இருக்கான், மூத்த தலைவர்கள் இருக்கான், நல்ல பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இது ஒரு குடும்ப அரசியலா, குடும்ப கட்சியா திமுக மாத்தி இருக்குத. இத பத்தி மக்கள் பேசணும். ஏன்னா இது வந்து ரொம்ப அந்த கட்சிக்கே நேர் எதிரானது. நாளைக்கு அந்த கட்சி வந்து தேர்தலில் தோத்து போச்சுன்னா
அது என்ன ஆகும்னு எனக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, மலைப்பாக இருக்குது. சுக்கு நூறாகும் அது. இப்போ துரைமுருகன் வந்து துணை முதலமைச்சர் கேட்டார்ல, நான் சீனியர்னு, அது முடியாதுன்னு போது அட்லீஸ்ட் 2 உருவாக்குங்கன்னு சொன்னார்ல. ஒன்று நான் இருந்துக்கிறேன், ஒன்று உதயன்னு. அப்போது அந்த கட்சியில் புகஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகலேருந்து வந்த ஒரு 10 பேர் தாங்க திமுகவே வழி நடத்திட்டு இருக்காங்க. என்னால் பேர் சொல்ல முடியும். அதே அதிமுக தான் டிவிகேவி வழி நடத்துறாரு. டிவிகேவை வந்து யாரும் வழி நடத்தல, அதான் பிரச்சனை. நீங்க வந்து பரவாயில்ல, இது சொன்ன வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நான் ஏதோ ஆறுதலுக்கு சொல்லி அதுக்கு நீங்க கோவப்பட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. டிவிகே வந்து யாருமே வழி நடத்தலன்றது தான் பிரச்சனை. என்னுடைய இது வருத்தமே, அதை யாரும் சரியா வழி நடத்த மாட்டேன்றாங்களே. அங்க ஆல் பவர்ஃபுல் பர்சன்றது விஜய் தான். விஜய் மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மி. அதனால 2 இடத்துல ஜெயலலிதா வந்து கட்சியில இருக்கும்போது யார் இருந்தது, அடுத்தது யார் இருந்தாங்க? ஒருத்தரும் கிடையாது. ஸோ சில நபர்கள், தனிநபர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்களான்னா செலுத்துறாங்க. அப்போ நீங்க வந்து திமுக, தாவேக, அதிமுக எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற்றம் இன்னைக்கு இந்த அரசியல்ல வந்தே ஆகணும். ஏன்னா இப்போ புதுசா ஒரு ஆள் வரான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவன் தப்பு பண்ணானா தூக்கி போட்டுருவோம். 5 வருஷம் உட்காந்துருப்போம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு 60 வருஷம் காத்துட்டு இருக்கிறவங்க இவனுங்களெல்லாம் ஐயோ பெருச்சாலிங்க. 60 வருஷம் வாங்கியாச்சு, இன்னொரு 5 வருஷம் தானே வாங்கிப்போம். இல்ல நான் சொல்றது என்னன்னே தெரியாம இவங்களுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் ஏன் வந்து தாவேகாவை ஆதரிக்கிறேன்னா, பெரிய அதனுடைய கொள்கை கோட்பாடு, அதனுடைய விஜய்லாம் எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் ஒன்றும் ரசிகர் பட்டாலும் இல்லை. சந்தோஷம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு வந்து அவர் ஒரு 2-3 கொள்கை சொல்றாரு. ஒன்று, திமுகவை எதிர்ப்போம், குடும்ப அரசியல் கொள்ளையை தடுப்போம்ன்றாரு. இன்னொன்று, மதங்களின் பெயரால் பிளக்கிற பாஜகவினுடைய அந்த மதவாத அரசியலை எதிர்ப்போன்றாரு. சமூக நீதிக்கு நான் குரல் கொடுப்பேன்றாரு. எப்படி பூஜை போட்டா? கொஞ்சம் கேளுங்க. சமூக நீதினா என்ன குழப்பிக்கிறீங்களா? பெரியார கொள்கை தலைவரா பூஜை போடுறீங்க ஏங்க? இது எந்த வகையில பாருங்க, உதயநிதி சனாதானத்தை கொசு மலேரியான்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் கேஸ் ஆகி முந்தா நாள் பார்க்குறேன் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த சாமியார்கிட்ட பயபக்தியோடு கோயிலில் கும்பிடுறாரு, பட்டா அடிக்கிறாங்க, நெத்தியில திருநீர் வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் வந்துங்க சமூக நீதினா அது வந்து மதம் சார்ந்ததல்ல, சமூகம் சார்ந்தது. சமூகம் சார்ந்ததுங்க. இப்போ அவர் தான் விக்கிரவாண்டியிலேயே விஜய் தெளிவா சொன்னார, பெரியாரின் கொள்கைகள் எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த கடவுள் மறுப்பை நான் ஏத்துக்கலன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நான் கூட தான் பெரியாரை நான் ரொம்ப பாராட்டுவேன். பெண் விடுதலை, இந்த வைக்கம் போராட்டம், தாழ்த்தப்பட்டவர்களை வந்து இந்து கோயில் கொண்டு போனது. கடவுள் நம்பிக்கை அவருக்கு இல்லை, ஆனா நம்பிக்கை உள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவனை கோயிலுக்குள்ள விட மாட்டானா அதுக்கு முதல் சண்டை போட்டவர் அவர் தான். அதனால கடவுள் நம்பிக்கை என்பதை தவிர, அந்த கடவுள்களை திட்டுவார் பாருங்க, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் எனக்கும் பெரியாரை பிடிக்கும். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கும் விஜய்க்கும் ஒத்து போறதால நான் வந்து அதை ஆதரிக்கிறேன். மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய அஜெண்டா இல்லை, பர்சனலா ப்ரிஜுடிஸ்லாம் இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்குங்களேன், கொடுக்கட்டுமா இந்த மக்கள். முதல்ல ஊழல் நிர்வாகத்தை ஒழிக்கணும். இன்னைக்கு நம்ம வேலை, நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, நம்ம படிச்சுட்டு நம்ம வேலை போய் அங்க கேட்கறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த லஞ்சத்தை ஒழிச்சாலே தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை ஒழிஞ்சிருங்க. அப்ப அதை அவர் செய்யறேன்னு சொல்றாரு, நான் ஒரு வாய்ப்பு கொடுங்க. செய்யலைன்னா கூட வச்சுக்கணும், திமுக அதிமுக மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ல, செய்யலைன்னா தூக்கி போட்டுருவோம். ஆமா. ஆக இன்னைக்கு மக்களை வஞ்சித்து இருக்காங்களா இல்லையா? திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் வஞ்சித்து இருக்காங்களா இல்லையா? சரி, நான் கேட்குறேன். இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு போராடும் போது திமுக என்ன சொல்லிச்சுன்னா, நாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சி வருது, நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். சரி, அவர் ஆட்சிக்கு வந்தார், 4.5 வருஷம் அமைதியாக இருந்தாங்க.
4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னடா இருந்தாலும் அதை பற்றியே பேசாமையே எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாங்க. உடனே இவர் ஒரு கமிட்டி, ஆய்வு கமிட்டி, நீ இதையா சொன்ன, நான் வந்த பிறகு ஆய்வு செய்வேன், ஆராய்ச்சி பண்ணுவேன், நான் வந்து பரிசீலிப்பேன்னு கூட சொல்ல, உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நான் அமுல்படுத்திடுவேன்னு சொன்னார். 4.5 வருஷம் கழிச்சு இப்போ ஆய்வு பண்ண ஒரு கமிட்டியை போட்டார். அவங்க போடா சார் தான் போராட்டத்தில் குதிச்சாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல், ஏன்னா அவங்க தான் தேர்தல் அலுவலர்களாக இருக்க போகிறாங்க, தேர்தல் பணியாளராக இருக்க போகிறாங்க, அதனால் அவங்க பொல்லாப்பை சம்பாதிச்சுக்குவானான்னு திடீர்னு ஒரு உருண்டையை உருட்டி இதுதான் பழைய ஓய்வூதியம்னாரு. அதுக்கு பேர் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னாரு, உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன். உங்களுக்கு தெரியுமா, நான் பேசிக்கலி ட்ரேட் யூனியன் லீடர். ஓல்டு பென்ஷன்னா அதுக்கு எந்த பணமும் நீங்கள் கட்ட வேணாம், அது ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா? இந்த அஷ்யூர்டு பென்ஷன், அந்த பென்ஷன், இந்த பென்ஷன் பல பேரில் இருக்குது, இதெல்லாம் நியூ பென்ஷன் ஸ்கீம். அப்போ நீங்கள் பென்ஷனுக்கு உங்கள் சம்பளத்திலேருந்து ஒரு கணிசமான தொகை மாதம் மாதம் உங்கள் சேவை காலம் பூரா கட்டணும். இதுதான் நியூ பென்ஷன் ஸ்கீம். இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தரேன்னு சொன்னவர் ஆக்சுவலாக நியூ பென்ஷன் ஸ்கீமை தான் கொடுத்துருக்கிறாரு. இது பெரிய ஏமாற்று வேலை இல்லையா? குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. 28 மாதம் ஆட்சிக்கு வந்து வாயை மூடிட்டு இருந்தீங்க. அப்புறம் எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க, என்ன சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு. உடனே என்ன பண்ணாங்க, தகுதியுள்ள குடும்ப தலைவிக்குன்னு ஒரு மார்க்கை போட்டீங்க. நீங்க எலெக்ஷன்ல அப்படியா சொன்னீங்க? தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு நான் சொன்னீங்க. ரேஷன் கட்ட வச்சிருக்க எல்லா குடும்ப தலைவிக்குன்னு சொன்னீங்க. சரி, இப்போ பஸ் டிராவல் தகுதியுள்ள பெண்களுக்கா பஸ் டிராவல் பண்றீங்க? பேங்க் எம்ப்ளாயும் போறாங்க, ஆபீசரும் போறாங்க, எல்லாரும் போறாங்க. அப்போ நீங்க செலக்டிவா சில விஷயங்களை செஞ்சா மாதிரி இருக்கணும், செய்யவும் கூடாது. அதாவது இந்த ஒரு உறுதி கூட உருப்படியா அவங்க பண்ணலைங்க. நீட்டெல்லாம் நான் சொல்லவே வேணாம், நீட்டை வந்து தடுக்கிற மந்திரம் எங்க கையில இருக்குன்னு உதயநிதி சொன்னாரு. அந்த மந்திரத்தை அவர் மறந்துட்டார் போல இருக்குது 5 வருஷமா. அவங்க அப்பா என்ன சொல்றார் சட்டமன்றத்துலன்னா, எங்களாலலாம் பார்க்குற அதிகாரம் இல்லை, அது பார்லிமெண்ட்ல எங்க கூட்டணி ஜெயிச்சு ராகுல் காந்தி பிரதமர் ஆனா நாங்க அதை பார்க்கலான்றாரு. இந்த ஞானோதயம், இந்த அறிவு ஏன் உங்களுக்கு 21 சட்டமன்ற தேர்தல் போது இல்லை? இப்போ உறுதிமொழி கொடுக்கறதுக்கு முன்னால யோசிக்கணும், இது முடியுமா, இது சாத்தியமா? 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரணும் மாதிரியா? 3 சிலிண்டர் சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டு இருக்கிறாரு. 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்றாங்கல்ல டோக்கன்ல. எந்த ஊர்ல 8000 ரூபாய் வைத்து கொண்டும் நீங்க வாங்கலாம். 8000 ரூபாயை வச்சுதான் வாங்கணும்னு கிடையாது. டும் வைத்து கொண்டும். ஆமா, உங்கள மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குறீங்களே, டிவி கேட்கறவா எனக்கு புரியலையே. டிவி கேட்டா டிஎம்கே, அதாவது 8000 ரூபாய் வச்சுக்கிட்டு மிக்சி வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலாம். என்னங்க அநியாயமா இருக்கு. அதான் இவங்கெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது கடைக்கண்ணிக்கு போறாங்களா? ஸ்கூட்டில ஏதாவது பெண்களுக்கு வாகனம். அதனால நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணா இதெல்லாம் நீங்க சொல்லி ஆசை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து ஃப்ரீ பீஸை எதிர்க்கிற ஆள் இல்லை, இலவசம்லாம் சீமான் இல்லை. நான் மக்கள் வரி பணம் தான் மக்களுக்கு வருது. இது வந்து நல திட்டங்களாக தான் நான் பார்க்குறேன். வெல்ஃபேர் ஸ்டேட், இந்தியா இஸ் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட்டு. அதனால மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் அரசாங்கத்து வேலை. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் அதானிக்கும் அம்பானிக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ல இருந்து அவன் லோன் வாங்கிக்கிறான், பணம் கட்ட மாட்டான். இப்படி பெரும் முதலாளிகளுக்கு சலுகை கொடுக்குற அரசாங்கங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி சின்ன ஏழைகளுக்கு கொஞ்சம் செஞ்சிருவாங்க. உடனே பெரிய பெரிய ஆள்லாம் கிளம்பிடுவாங்க. இது தேச பொருளாதாரம். ஏன் மோடியே சொன்னார், மோடியே வந்து இதெல்லாம் தப்புனார். ஆனால் இப்போ அவர் 9000 ரூபாய் அந்த அசாம் தேர்தல் நடக்க போகுது. இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்கே வந்து எல்லா 48 லட்சம் பேருக்கு போட்டார் பெண்களுக்கு. இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இலவசத்தெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் மோடி. ஸோ அதனால வந்துங்க அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் இப்படி பணம் கொடுத்து தான் ஓட்டை வாங்கணுன்ற நிலைமைக்கு ஆயிக்கிருக்கு பாருங்க. உங்கள் சாதனையை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும், உங்களுடைய உறுதிமொழியை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும்.
உறுதிமொழியை நிறைவேற்றலை, குற்றுயிரும் குலையுயிருமா பாதி உறுதிமொழி கிடக்குது. அதே போல் நீங்கள் இந்த பணத்தை காட்டி மக்களை வந்து தேர்தலுக்கு ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறதுன்றது வந்து அயோக்கியதானே அது. புரியுது. அதே போல் என்ன சொல்கிறீங்க முழக்கம், இந்த முழக்கம் திமுகவுது, அதாவது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இது எவ்வளவு அநியாயம். அப்போ எடப்பாடி ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா? அது திமுக. விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துருமா? நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? ஸ்டாலின் தொடரட்டும், திமுக வெல்லட்டும் சொல்லலாம். தமிழ்நாடு வெல்லட்டும்னா என்னைய அர்த்தம். அதே போல தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற சண்டை, உங்க 5 வருஷ ஆட்சியினுடைய இதை வந்து ஆய்வு பண்ற இடம் தான் இது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலை நீங்க வந்து சும்மா நாட்டியும் பொதுவா டெல்லிக்கும் நமக்கும் சண்டை, என்ன யுத்தம் நடக்க போதா? எல்லாம் கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கும் திராவிட கூட்டணிக்கும் சண்டை, அவ்வளவுதான். இல்லைங்க, அது டெல்லின்னு ஏன் சொல்றீங்க? என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாஜகன்னு சொல்ல, என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் சொல்லியிருக்காங்க. இல்ல என்டிஏ கூட்டணிக்கு இங்க தலைமை தாங்கிறது அதிமுக. அதிமுக தான். டெல்லி எங்க கொண்டு வந்து இழுக்கிறீங்க? அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் டெல்லியை சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு வசதியா இருக்குதுன்னு என்ன வேணா சொல்லிட்டு இருக்க கூடாது. டெல்லி பிரச்சனை இங்க எங்க வருது? ஏன் விஜய் சொன்னாரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும் தான் போட்டி, அப்படியா? அவங்க அதிமுக சொல்ல நான் கேட்டதுக்கு நீங்க ஊடகவியலாளர் சொல்லிட்டேங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கம் என்ன சொல்லிட்டாங்க? என்டிஏ கூட்டணியில தான் அதிமுக இருக்கு, அதிமுக கூட்டணியில என்டிஏ இல்ல அப்படிங்கறது சொன்னாங்க. சோ அந்த விளக்கத்தின் படியில் தான் அது வந்துச்சு. விஜய் வந்தா என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். என்ன மாற்றம்னு அவர் சொல்றதை செய்வாரா? செய்யணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டோம். அதனால இவரை மட்டும் நீ ப்ரூவ் பண்ணுன்னா எப்படி? ஆட்சியை கொடுத்தாதானே ப்ரூவ் பண்ண. லைட்டா கொஞ்சம் பயம், ஆல்ரெடி ஏமாந்துட்டோமே திருப்பி ஏமாந்துருவோமாங்கிற ஒரு பயம் யாருக்கும் கிடையாது. இல்ல அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அவர் சொல்றத வந்து நம்புறேன் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வரணும். இல்லை இப்போ நீங்க எல்லாரும் சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு மெயினா நான் என்ன நினைக்கிறேன்னா, பணத்து பின்னால அவர் ஓட மாட்டேன்றாரு. 51 வயசுல மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது டாடா பை பைன்ட்டாரு. அமிதாப் பச்சன் 88 வயசு 80 வயசுல விட மாட்டேன்றாரு. நம்ம ரஜினிகாந்த் 75ல நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்றாரு. கமல்ஹாசன் விட மாட்டேன்றாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப பரன் மேல போட்டு இப்ப திருப்பி நடிக்க போயிட்டாரு. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில, பணத்துக்காக ஓடுபவர்கள் மத்தியில ஒரு ஆளு சரத்குமார் மாதிரி மார்க்கெட் போய் வரல, பாக்கியராஜ் மாதிரி மார்க்கெட் போய், ராஜேந்தர் மாதிரி மார்க்கெட் போய் வரல. ஒரு ஆள் டாப்ல இருக்கும்போது தூக்கி போட்டு ஓப்பனா சொல்றாரு, இருந்தாலு இதான் என் கடைசி படம், இனி நான் நடிக்க மாட்டேன், ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்ல 33 வருஷம் மக்கள் என்னை தலையில தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யணும்னா அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. நலம் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு +2க்கு வந்து உதவி பணம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கான ஏதாவது உருப்படியாக பண்ண முடியும். அப்போ அதுக்காகத்தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆள் வந்துங்க இன்னும் ஒரு 20 வருஷம் அவருக்கு கேரியர் இருக்கு சினிமாவில், இல்லாமல் இல்லை. சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடிச்சுட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் பல ஆயிரம் கோடி ரூபாயை துச்சமென தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராரு. செய்வாரா, செஞ்சிருவார் அப்படிலாம் நான் சொல்ல. அட்லீஸ்ட்டு அவர் ஒன்றை ப்ரூவ் பண்ணுறாரு, எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு வந்து மக்கள் நலனுக்காக வரேன் நானுன்றார். துணிஞ்சு வராருல்ல. அப்போ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் விட்டுட்டு வராரு, அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். செஞ்சாருன்னா தொடர போறாரு, இல்லைன்னா தூக்கி போட போறாங்க மக்கள். மக்கள் கையில தானே சாவி இருக்கு. கலர் டிவி கொடுத்தாலும் கருணாநிதி தோக்கடிச்சிருக்காங்க, 15 கூட்டணி வச்சிருந்தாலும் கருணாநிதி தோக்கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒண்ணுமே செய்யலைனாலும் எம்ஜிஆரை 3 முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜெயலலிதாவை 2 வாட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக ஒரு முறை கூட 71லேருந்து மறுபடியும்
தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. ஸோ அதனால வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதால ஒன்றும் குடி முழுக போறதில்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா லெட் அஸ் டெஸ்ட் அனதர் பர்சன். மாறி மாறி திமுக அதிமுகவே இருந்துட்டு இருக்கிறத விட புதுசா ஒரு ஆள் வராரு, அவர் என்னதான் செய்யறாரு பாப்போமே. அவர் கேட்டா என்ன சொல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா செஞ்சிருப்பாங்கன்னு கொடுத்து பார்ப்போம், கொடுப்போமே, அவ்வளவுதான். சிம்பிள், இதுதான் எனக்கு. ஓகே ஓகே, வேற ஒண்ணுமே கிடையாது. பெருசா மண்டையை கீழ்ச்சிட்டா அதை பண்ண போறார், இது அதை அவர் கொடுக்கறது சொன்னதெல்லாம் செய்வார், அதெல்லாம் இல்லை. லெட் அஸ் கிவ் ஹிம் ஏ சான்ஸ். ஏன்னா நாம மற்ற 2 பேருக்கு 30 வருஷம் கொடுத்துருக்குறோம், அவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுப்போமே. அவரும் அதான் சொல்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தானே கேட்கிறாரு, கொடுப்போமே, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே சார், ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி சார்.